வணக்கம். நான் அதித்தி. தமிழ் நாட்டுப்புற பாலியல் கதைகள் அப்படிங்கிறது தமிழ் கதைகள்ல இருக்கிற ஒரு பிரிவு. அந்த பிரிவு பத்தி வெளிய அவ்வளவா பேசப்படுறது கிடையாது. ஆனா, கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுற ராஜநாராயணன் அவர்கள் அந்த மாதிரி சொல்லப்பட்ட நெறைய கதைகள சேர்த்து தொகுத்து எழுதியிருக்காரு. இந்த தமிழ் பாலியல் கதைகள கெட்ட வார்த்தை கதைகள் அப்படின்னும் ராஜநாராயணன் சார் சொல்லியிருக்காரு. நம்ம சேனல்ல இந்த மாதிரி கொஞ்சம் மறைக்கப்பட்ட இலக்கியங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். பெருமாள் முருகன் சாருடைய கெட்ட வார்த்தை பேசுவோம் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். அதோடைய தொடர்ச்சியா தான் நான் இந்த வீடியோவும் பண்ணியிருக்கேன். இந்த கதைகளுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவையான கதை நான் சொல்றேன். ஒரு தடவை முதல்ல ஒருத்தன் எழவு வீட்டுக்கு போறான். இது வரைக்கும் எழவு வீட்டுக்கு போனதே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்ல கல்யாண வீட்டுக்குனா மட்டும்தான் அந்த தம்பி போவாரு. எழவு வீட்டுக்குனா அவங்க அண்ணன் தான் போவாரு. என்ன சொல்றது எப்படி போய் பேசுது அப்படின்னு யோசிக்கிறப்ப அண்ணன் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துறாரு. இந்த பாரு உங்க அம்மா மட்டும் உனக்கு மட்டுமா அம்மாவா இருந்தாங்க, ஊருக்கேல அம்மாவா இருந்தாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கோ, நீ எங்க எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் போறாரு. ஒருத்தனுடைய மனைவி இறந்து கிடக்குறாங்க. இவர் போன உடனே உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இல்ல பொண்டாட்டியா இருந்தா அப்படின்னு சொல்லவும் அங்கிருந்து நல்லா மிதி வாங்கிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையான கதைகள்லாம் அந்த புத்தகத்துல இருக்கு. அடுத்ததான் நான் இந்த தொகுப்புல நம்ம சமுதாயத்துக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி கன்சென்ட், பெண்களுடைய உணர்வுகள் ஏன் இன்னும் பெருசா வெளியே பேசப்படலை, பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். இந்த புத்தகத்துடைய பேர் நாட்டுப்புற கதை களஞ்சியம் அப்படிங்கிறது ராஜநாராயணன் அவர்கள் எழுதினதுதான். இதோட விலை ரூ. 950 போட்டிருக்கு. நான் மதுரை கலைஞர் லைப்ரரியில இந்த புத்தகத்தை லெண்டிங் எடுத்தேன். முதல் கதை ஒரு மந்திரி இருக்காரு. அந்த மந்திரி இருக்கிற நாட்டுல ராஜாவுக்கு கையில 6 விரல் இருக்கு. மந்திரியுடைய மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க. குழந்தை பிறந்துருது. குழந்தைக்கு பார்த்தா 6 விரல் இருக்கு. என்னடா அது, என்னமோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசாம இருக்காரு. குழந்தையை தூக்கி கொஞ்சாம இருக்காரு. மனைவிக்கு ரொம்ப சங்கடமா போயிருது. நல்லா இருந்த மனுஷன் புள்ள பொறுக்கிறதுக்கு முன்னுக்கூட்டி வரைக்கும் தாங்கு தாங்குன்னு தாங்குனாரு. இப்ப என்னடானா என் மூஞ்சியே பார்க்க மாட்டாரு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கிட்ட போய் சொல்றாங்க, ஏதாவது காத்துக்கரு படிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூசாரி மந்திரியை கூப்பிட்டு விசாரிக்கவும் கையில 6 விரல் இருக்கிற விஷயத்த சொல்றாரு. அடக்கு இருக்கு பையிலே, அப்ப நீ போ உன் பொண்டாட்டி கிட்ட கேளு, அப்ப ராஜா இதுல சம்மந்தப்பட்டிருந்தாரு அப்படின்னா நீயும் இந்த நாட்டுக்கு இன்னொரு ராஜா தான் அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுறாரு. அந்த மந்திரியும் வீட்டுக்கு வந்தோடனே போட்டு இழுத்து விட்டுறாரு மனைவியை. அவங்க பயங்கரமா அழுது புலம்புறாங்க. நீ அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு மந்திரி சொன்னோடனே அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த மாதிரி பொழுதனுக்கு என்னை போட்டு சித்திரவதை பண்ணிட்டே இருந்தேன்னா ராஜாவுக்கு செருப்பு தைக்கிறவர் கூட தான் நான் அந்த புள்ளைய பெத்தேன்னு சொல்லிடுவேன் எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லும். உடனே மந்திரி, என்னது ராஜாவுக்கு செருப்பு தைக்கிறவனா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பாட்டுக்கு போயிடும். உடனே விறுவிறுன்னு அவர் போய் செருப்பு தைக்கிறவனை போய் பார்ப்பாரு. அவர் கையிலயுமே 6 விரல் இருக்கும். அந்த சமயத்துல கோயின்சிடென்டெல்லாம் எழுத்து அப்படி இந்த பூசாரி, யோ என்னையா ராஜா கிட்ட போய் நீ கேட்டியா அப்படின்னு உடனே, இல்ல இல்ல என் பிள்ளை எனக்கு பிறந்த புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடுவாரு. இதுல நிறைய கதைகள்ல ஒரு மாதிரி பெண்களை இழிவுபடுத்தியும் அந்த பெண்களுடைய கேரக்டரை ஒரு மாதிரி சொல்லியும் அந்த பெண்கள்னா இப்படித்தான் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு நக்கல் நையாண்டியோட கலந்து சொல்லியும் சொல்லியிருக்கிறத சாரே அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. முன்னாடி காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறு அப்படின்னு தெரியாமையே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல அதெல்லாம் தப்புன்னு தெரியும். அதனால மட்டும் இந்த அப்ஜெக்டிஃபிகேஷன் நின்றுச்சா என்ன நிக்கல. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு வினோதமான தீர்ப்பு இருக்கிற ஒரு கதையை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய தனக்காரர் இருக்காரு. அவருக்கு 2 மனைவிகள். முதல் தரத்துக்கு புள்ள இல்ல, 2வது தரம் இப்பதான் முதல்ல புள்ள உண்டாயிருக்காங்க. அவருக்காச்சும் வயசு 60க்கு மேல ஆச்சு. உடனே அவர் 2வது தரத்தை தாங்கி தடுக்க எல்லாம் நல்லபடியா கவனிச்சுக்கிறாரு. அந்த 2வது தரத்துக்கு கீரை சாப்பிடணும், அது முளைக்கீரை சாப்பிடணும் அப்படின்னு பயங்கர ஆசை வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் தான் பின்னாடி முளைக்கீரை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இந்த முளைக்கீரையை எடுக்க போறாரு. அந்த சமயத்துல பார்த்தா ஒரு கழுதை அந்த முளைக்கீரையை பிரிச்சு தின்னுட்டு இருந்திருக்கு. உடனே அவருக்கு வந்தது கோவம், இத்தனை நாளா இல்லாம ஏன் பொண்டாட்டி இப்பதான் உண்டாயிருக்க, நீ இப்பதான் இதை போட்டு திம்பி அப்படின்னு சொல்லி கழுதையை அடிச்சிடுறாரு. அடிச்ச வேகத்துக்கு கழுதையோட கால் உடஞ்சிருது. கழுதையோட ஓனர் வர்றாரு. என் கழுதை என்ன திடீர்னு வழிதவறி போயிருச்சு அப்படின்னு உடனே வந்த உடனே இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த சமயத்துல இந்த தனக்காரரு வீட்டுல இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்காரு. பிரெக்னெண்டா இருக்கிற மனைவி வெளியே என்னங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் அவர் ஒரு கோபத்தில் உன் புருஷன் தான் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லவும் ஒரு கை கலப்பாயிடுது. அதனால அவர் இந்த 2வது பொண்டாட்டியை கீழே தள்ளிடுறாரு. பிரெக்னன்சி அபார்ட் ஆயிருது. வழக்கு பஞ்சாயத்துக்கு போகுது. அப்ப அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்றாங்க, சரி இப்ப இந்த கழுதைக்கு கால் உடஞ்சிருச்சு இல்லையா, கழுதைக்கு கால் உடஞ்சதுனால அதுக்கு காரணம் யாரு, அந்த தனக்காரர். அவர் தானே அடிச்சாரு. ஸோ அவரு இந்த கழுதையை நல்லபடியா பார்த்துக்கட்டும். அப்படியே அந்த பொண்ணுக்கு பிரெக்னன்சி கலைஞ்சிச்சு இல்லையா, பிரெக்னன்சி கலைஞ்சதுக்கு காரணம் யாரு, அந்த கழுதையை வச்சிருக்கிறவர். ஸோ அவரே இந்த பொண்ணுக்கு குழந்தைய கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான தீர்ப்பை சொல்லிடுறாரு. எல்லாருமே ஐயோ என்னடா தீர்ப்புது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததா பாலியல் பட்டினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுற கதை. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருக்காரு.
சொல்லியிருப்பாரு. அந்த நாட்ல வந்து ஏரி எல்லாம் உடைஞ்சுகிட்டே இருக்கு. என்னதான் சரி பண்ணாலும், என்னதான் அத வந்து பட்டி டிங்கரிங் பண்ணாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னடா இது இவ்ளோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா வந்து தனியா உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப, ஒருத்தன சந்திக்கிறாரு. "நீ எங்க போயிட்டு இருக்க?" அப்படிங்கிறப்ப, "நான் கடவுள பார்த்து சில வரங்கள் வந்து கேட்க போறேன்" அப்படின்ன உடனே, "இந்த பாரு நான் ஒரு பிரச்சனைய சொல்றேன். எனக்கும் ஒரு வரம் கேட்டுட்டோ" அப்படின்னு சொல்றாரு. போனவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. "உங்க அரண்மனையில கல்யாணமாகாத 2 பொண்ணுங்க இருக்கிறாம்ல, அந்த 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணத்த பண்ணி வைங்க. அந்த 2 பொண்ணுங்க விடுற மூச்சுல இந்த ஏரி வந்து தனக்கு தானே சரியாகும். அதாவது இந்த பெண்களுடைய பாலியல் ஏக்கம் வந்து எப்படி ஒரு பெருமூச்சா வெளிப்படுது, அது சரியானா உடனே எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிரும். ஏன்னா வந்து அந்த பெண்ணோட பாலியல் சிக்கல்கள வந்து நம்ம சமூகம் பேசுறதும் கிடையாது, கண்டுக்கிறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த கதை வந்து சொல்லியிருக்கும். அதே மாதிரி வந்து தன்னோட கணவன்ட்ட வந்து ஒரு பொண்ணால வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க. அவங்களுடைய இன்டிமேட்டான வாழ்க்கையில என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஸோ வந்து கோர்ட் வரைக்கும்லாம் விஷயம் போயிடுது. இந்த மாதிரி எனக்கு இவன் கூட வாழ முடியல அப்படின்ன உடனே, "என்ன நல்லா லட்சணமா இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான் என்ன?" அப்படின்ன உடனே, அந்த பொண்ணு வந்து எப்படி வெளிய சொல்ல முடியாம கஷ்டப்படுறா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான விஷயத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத எப்படி சொல்றா அப்படிங்கிறத சொல்ற கதையெல்லாம் எழுதியிருப்பாங்க. பட் வந்து எனக்கு அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மாரி சூசகமா உணர்த்தினதா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே வந்துட்டு ஒரு விஷயம் எனக்கு எனக்கு சாதகமா இல்ல அப்படிங்கிறப்ப, பெண்கள் வந்து என்ன மாதிரிலாம் கஷ்டங்கள அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ற மாதிரியும் இருக்கு. அடுத்தது வந்து ஒரு மறைவான இடத்துல இருக்கிற மச்சத்த பத்தி சொல்ற கதை. ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் வந்து இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேரும் வந்து ஒரு நாள் ஒரு ஊர் பக்கமா போய்க்கிட்டு இருந்தப்போ, ஒரு மரத்தடியில உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் ஆன பையன் வந்து போய் கால் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, மரத்து மேல இருக்கிற 2 பட்சிகள் வந்து பேசிக்குது. அத கீழ இருக்கவன் கேட்டுர்றான். இந்த மாதிரி வந்து அவன் பொண்டாட்டிக்கு வந்து மறைவா இருக்கிற இடத்துல வந்து ஒரு மச்சம் இருக்குது. அந்த மச்சத்த வந்து யார் பார்க்குறாரோ, அவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து நெறைய பொண்ணு, பொருள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. இத கேட்ட அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து, "ஆஹா! நல்லா இருக்கே இது" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவனுக்கே அந்த புருஷனுக்கே இந்த விஷயம் தெரியல பாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் அந்த 2 பறவைகளும் சொல்லுது. இதுக்கு வந்து எப்படின்னா, இந்த முன்னாடி காலத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பாட்டி வந்து தாத்தா மூஞ்சிய கூட பார்த்ததே கிடையாது சரியா. ஆனா வந்து 5 பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம் இத. ஸோ இவன் வந்து எப்படியாவது நான் அந்த மச்சத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த கல்யாணம் ஆனவனோட வீட்டுக்கு போயிட்டு வந்து, இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி நிர்வாணமா இருக்க ஒரு பொண்ண பார்த்தேன்னா, என் பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போடுறான். அந்த பொண்ணு ரொம்ப யோசிக்குது. ஐயோ! உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கா? சரி ஓகேங்க. நான் வந்து குளிக்க போறேன். நீங்க அந்த சமயத்துல வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு விவரம் இல்லாம சொல்லிருது. அடுத்த நாள் காலைல குளிக்க போறப்ப திடீர்னு பூனை குறுக்க போகுது. ஐயோ! சகுனம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து, இல்ல, இல்ல நம்ம நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் காலைல வெளிய போறப்பயும் பல்லி கத்துது. என்னடா அது தப்பு தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லவும், அந்த சமயத்துல அவனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துடுது. என்ன நீ வரேன்னு சொன்ன வரவே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது. இதுல இந்த பார்க்க வந்தவனுக்கு தெரியாத ட்விஸ்ட் என்னன்னா, இந்த மச்சத்த வந்து அவங்களா விரும்பி காட்டினா மட்டும் தான் அவனுக்கு இந்த எல்லா சொத்து பத்தெல்லாம் கிடைக்கும். அத தாண்டி வந்து பலவந்தமா ஒரு விஷயத்த வந்து பண்ண போனான் அப்படின்னா, அவன் மண்டை வெடிச்சு செத்துருவான் அப்படிங்கிறது. அந்த பறவைகள் 2ம் பேசிட்டு இருக்கும். அதுக்குள்ள இவங்க எந்திச்சு வந்து போயிருவாய்ங்க. ஒரு கட்டத்துல வந்து பலவந்தமா அந்த மச்சத்த பார்க்க அவரு ட்ரை பண்றாரு. உடனே வந்து அவன் தலை வெடிச்சு செத்துர்றான். அதே சமயத்துல இந்த பொண்ணோட புருஷன் வந்து எங்கேயோ போய் மண்வெட்டி எடுத்து தோண்டுறாரு. அங்க மண்டை வெடிக்கவும், இங்க தோண்டவும் கரெக்ட்டா அந்த உள்ள ஒரு பானை இருக்கு. அந்த பானைக்குள்ள வந்து நெறைய காசெல்லாம் இருக்கு. இவன் வந்து பெரிய ஆள் ஆயிடுறான். அவன் வந்து வீணா போயிடுறான் அப்படிங்கிறது கதை. எந்த ஒரு விஷயம் வந்து அதாவது இந்த பெண்கள வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறா பலவந்தப்படுத்தினா தலை வெடிச்சிரும் அப்படிங்கிறது வந்து, ஆஹா! நல்லா இருக்கே அப்படிங்கிற மாரி இருந்தது. அதாவது பெண்கள அவங்க விருப்பம் இல்லாம பலவந்தப்படுத்தினேன்னா, உன் தலை வெடிச்சிரும் அப்படிங்கிறது இந்த கதையுடைய மையக்கரு. இதே மாதிரி வந்து அந்த முதல் இரவுல வந்து எல்லா விஷயங்களுமே வந்து நடந்துருமா? முதல் இரவுல வந்து ஒரு மாரி சின்ன ஒரு 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 சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும். எல்லாத்துக்குமே வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் அந்த கால நாட்டுப்புற கதைகள்லயே நெறைய இடங்கள்ல விளக்கி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து படிக்கிறப்ப இந்த காலகட்டத்தில வந்து உடனே ஒரு 10, 15 நாள்லயே விசேஷம் இல்லையான்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு வந்து நல்லா போட்டு புளேர்ன்னு அவிங்க மண்டையிலே போடுற மாரி இருந்தது. அதே மாதிரி வந்து அவங்களுடைய உணர்வுகள எவ்வளவு ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து வேடிக்கையாகவும், விடுகதையாகவும் அந்த வார்த்தைகளையும், அந்த விஷயங்களையும் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால, அவங்களுக்கு அது வெரசமாவே தெரியல. அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சில இடங்கள்ல அவங்க ஓப்பனாவே பேசிக்கிறாங்க. இதுல இருக்கிற ஹைலைட்டான விஷயமே அதோடைய மொழி தான். எல்லா இடங்கள்லயுமே நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமா உட்காந்து பேசினா ஒரு மொழி இருக்கும்ல. நம்ம கேஷுவலா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மொழிய யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய வட்டார வழக்குகள் இருக்கு இந்த புத்தகத்துல. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வட்டார வழக்கோட சில கதைகள்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த புத்தகம் வந்து நீங்க படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி பிடிச்சது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுல வந்து இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்கு. இதுக்கு ஏற்கனவே நான் ஒரு பார்ட் வந்து பேசியிருக்கேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். அண்ட் இது தவிர்த்து உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல வேற என்ன மாதிரி கான்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் சொல்லுங்க.